பேச்சு. அகங்காரமோ அனுபவமோ அம்மனுக்கு என் மேல கோபம் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. சக்கரை என்கிட்ட வந்து சேர்றதுல அம்மனுக்கு விருப்பம் இருக்குன்றதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப சுந்தரிய ஊரை விட்டே அனுப்புறதுக்கு அம்மன் எனக்கு ஒரு வழியை காமிச்சிட்டா. நம்ம மனசுக்கு எது நிம்மதியை கொடுக்குதோ அது தெய்வத்தோட காரியம்னு நாமளும் சொல்லிடுறோம். ஏன்னா நாம அந்த காரியம் நடக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருப்போம். அதான் தயவு செஞ்சு அந்த பொண்ணை கொன்னுடாதீங்க. கொலை பண்றது மகா பாவம். அது இல்ல, பின்ன ஊரை விட்டு அனுப்புறேன். எந்த காரணத்துக்காக? வேலை. அதான் கோவில் அவ ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்காளே. வேலையை விட்டு அனுப்பிடுவேன். அனுப்பி ஏன் சிநேகிதன்ட்ட சொல்லி பட்டணத்துல ஒரு நல்ல வேலையா வாங்கி கொடுக்க சொல்லி இருக்கேன். விஷயம் தெரியாம அவளே வந்து உங்க வலையில விழுந்திருக்கா. பரவாயில்ல விடுங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோம். இப்ப உங்களுக்கு தோணுது இல்ல? நிஜமா தோணுது இல்ல? இதுக்கெல்லாம் அம்மன் தான் துணையா இருக்கான்னு இப்ப புரியுதா? நீங்க செய்யற காரியத்துக்கு அம்மன் பேர் எதுக்குங்க இழுக்கிறீங்க? அந்த யோசனையை கொடுத்தவளே அவதானே. என்ன சக்கரத்தை அபகரிக்கிற யோசனையா? நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் அவதானே காரணமா இருக்கா. செய்யக்கூடாத வேலையை செய்யறதுக்கு அம்மன் பேரு தேவைப்படுறது இல்ல. இருக்கட்டும், சம்ஹாரம் ஆகாம ஹிரண்யகசிபுக்கு மோட்சம் இல்லைன்னு இருக்கு. ஏடா கூடமா பேசாதீங்க. இங்க எல்லா யோசனையும் அப்படித்தானே இருக்கு. இருக்கும் போதே வாழ்ந்து சாதிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போற அழிஞ்சு போயிடுவீங்க. சாபம் விடுற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். 21 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சக்கரம் மேல வரும். போன தடவை தீட்டாயிடுச்சு, சக்கரம் மேல வரவே இல்லை. அதுக்காகவே இந்த தடவை உற்சவம் நடக்கும்போது கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எப்படி சக்கரத்தை எடுப்பீங்க?